இப்போது ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸோடைய டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆனால் என்ன சேம் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா. என்ன சேமாக இருக்கும், கரண்ட் வந்து எல்லாத்துலேயும் சேமாக இருக்கும். இது ரெசிஸ்டர் R1 R2 R3. அப்போ என்ன வேரி ஆகும், பொட்டன்ஷியல் ட்ராப் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு இருக்கும். லெட்டஸ் கன்சிடர் தட் அஸ் V1 V2 and V3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஓம்ஸ்லாம் தெரியும், என்னது V இஸ் ஈக்குவல் டு IR. இதுதான் ஓம்ஸ்லாம் நம்ம எலக்ட்ரிசிட்டி லெசனில் பார்த்தோம், சரியா. இப்போது வென் ஐ கன்சிடர் த சர்க்கியூட், இப்போ நான் ஒரு சர்க்கியூட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ சீரீஸ் சர்க்கியூட்டில் நம்ம என்ன பார்த்தோம், இன் சீரீஸ் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு இதையும் நான் ஆட் பண்ணேன், ஒவ்வொரு பொட்டன்ஷியல் ட்ராப்பையும் நான் ஆட் பண்ணேன்னா டோட்டல் வோல்டேஜ் எனக்கு கிடைக்கும் கரெக்டாக. V1 V2 V3. ஸோ இந்த மூணையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு இந்த வோல்டேஜ் கிடைக்கும். என்ன சேமாக இருக்குது, கரண்ட்டு சேமாக இருக்குது. ரெசிஸ்டர் R1ல் போகிறதும் சேம் கரண்ட் தான், R2ல் போகிறதும் சேம் கரண்ட் தான், R3ல் போகிறதும் எனக்கு சேம் கரண்ட் தான். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா, V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R. இதுதான் வந்து எனக்கு மெயின் ஃபார்முலா. நமக்கு தெரியும் இந்த டோட்டல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் ட்ராப். அப்போ V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3ன்னு எழுதலாம். வாட் இஸ், லெட் அஸ் கன்சிடர் டோட்டல் கரண்ட் ஐன்னு வச்சுக்கலாம். இந்த டோட்டல் கரண்ட் இஸ் ஐங்கிறதா டோட்டல் கரண்ட். இந்த சேம் கரண்ட் தான் எல்லா ரெசிஸ்டர் வழியாகவும் போகும். அப்போ V இஸ் ஈக்குவல் டு என்னது, I இன்ட்டு R. V1க்கு பதிலாக என்ன எழுதலான்னா I இன்ட்டு R1, V2க்கு பதிலாக I இன்ட்டு R2, V3க்கு பதிலாக I இன்ட்டு R3, சரியா. ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய I எடுத்தேன் அப்படின்னா R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3ன்னு எழுதலாம். ஸோ தீஸ் போத் வேல்யூஸ் கேன் கெட் கேன்சல். ஸோ R இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ இந்த R என்ன ரெப்ரசன்ட் பண்ணலான்னா RSன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதாவது ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். இல்லை நம்ம கொஷனில் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுங்கன்னு கேட்கலாம், இல்லை எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கலாம். இது எல்லாமே தட் ரெப்ரசன்ட்ஸ் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும், சரியா. இப்போது நான் இந்த ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணேன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ஃபைனல் வேல்யூ ஆர் டோட்டல், அப்படி இல்லாட்டி அதை ஆர் எஃபெக்டிவ்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஆர் ஈக்குவலண்ட்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஆர்எஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. திஸ் ஆர் டோட்டல் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் ஆர் எஃபெக்டிவ் ஆர் ஆர் சீரீஸ் வில் பி கிரேட்டர் தேன் த largest resistor value in the circuit. For example, இப்போ இதுதான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அதாவது ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அப் டு ஹவு மெனி ரெசிஸ்டர்ஸ் ஐ ஆம் கனெக்டிங் இன் தோஸ் சர்க்யூட், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லெட்டஸ் கன்சிடர் இது வந்து ஒரு 2 ohms ரெசிஸ்டர், 3 ohms ரெசிஸ்டர் அண்ட் ஒரு 1 ohm ரெசிஸ்டர். இது எல்லாத்தையும் நான் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணுறது. அப்போ 2 + 3 + 1 which will be 6 ohms. அப்போது see here which is the largest value in these resistors, 3 ohm resistance தான் largest value. ஸோ எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கிறது வந்து which is greater than the 3 ohms resistor. அந்த 3 ohms resistor தான் largest resistors value in the circuit. So it is a very important thing we have to remember. Next, இப்போ சப்போஸ் நான் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே சேம் வேல்யூஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். 2 ohms 2 ohms 2 ohms 2 ohms நான் கனெக்ட் பண்ணுறேன், ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன். லெட் அஸ் கன்சிடர் தட் வோல்டேஜ் as V. இப்போ எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா when all the resistors are having same value or equal value, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கோ into the resistance value of individual resistor, which means RS is equal to எத்தனை resistors இருக்கு, 3. what is the value of individual resistor, 2. so total is 6 ohms. எனக்கு நிறைய resistors இருக்கு, எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து let us consider 100 resistors which has the value of 1 ohms each connected in series. அப்போ RS என்ன அப்படின்னா RS is equal to 100 into 1 which is 100 ohms. So it is another important formula you have to keep in mind.
அப்போ ரெண்டு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் இஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3 up to Rn, how many resistors we are connecting in the circuit. இன்னொன்று the resistance Rs, that is n into R value, R eachன்னு கூட எழுதலாம். ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கு என்ன வேல்யூவோ இன்ட்டு என். எப்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சேம் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா. And one more thing we have to keep in mind, the resistance Rs will be greater than the resistors which has the largest value in that circuit. So these three things we have to keep in mind.